பேன் வெரிஃபிகேஷன், பேங்க் வெரிஃபிகேஷன் முடிச்சிருவோம். ஒரு சிறிய தொகையை நீங்கள் செலுத்தி உங்களுடைய பேன் கார்டு நம்பரை வெரிஃபை பண்ணிக்கோங்க. உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயிலை வெரிஃபை பண்ணுங்கள். கம்பெனிலேருந்து ₹1 உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு போட்டு பணம் போகுதா இல்லைன்றதை செக் பண்ணுவோம். பணம் உங்களுக்கு ரிசீவ் ஆயிடுச்சுன்னா உங்கள் அக்கௌண்ட் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். பணம் ரிசீவ் ஆகலை அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த இடத்துல நீங்கள் சரி பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் விட்ரால் கொடுக்கும்போது இன்ஸ்டண்ட்டாக அடுத்த நிமிஷமே உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்து சேர்ந்துடும். அந்த பிரச்சனை இதோட நம்மகிட்ட சால்வ் ஆயிரும். சரிங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணுறோன்னா, விட்ராவல் பெண்டிங் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே டோட்டலாக இன்றைக்கி வரைக்கும்னு வச்சுக்கோமே, நேற்று வரைக்கும் விட்ரால் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா, ஏன்னா இன்றைக்கி விட்ரால் கிடையாது, நேற்று வரைக்கும் கொடுத்துருந்தீங்கன்னா எல்லாருடைய அமௌண்ட்டும், பணம் வராதவங்களுடைய அமௌண்ட் எல்லாமே உங்கள் வேலெட்டுக்கே ரிட்டர்ன் கொடுத்துருவேன். நாளைக்கு அல்லது நாளைக்கு மறுநாள் நீங்கள் பேன் கார்டு நம்பர், நம்மளுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு அமௌண்ட்டு பே பண்ணி தான் நீங்கள் பண்ணணும். சரிங்களா? ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா ஜனவரி 31 தான் லாஸ்ட் டேட்டு. இந்த ஜனவரி 31க்குள்ளே இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடணும். ஜனவரி 31க்குள்ளே நீங்கள் பண்ணலை அப்படின்னா அப்புறம் உங்கள் ஐடி ஓப்பன் ஆகாது. இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு நம்மகிட்ட யார்ட்டையும் பேன் கார்டு இல்லாமல் இருக்காது. அப்படி யார்கிட்டையாவது இல்லை அப்படின்னா கூட ஒரு ₹150 250 ஸ்பெண்ட் பண்ணி ஒரு பேன் கார்டு அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கான பேன் நம்பர் வந்து 3 நாளில் உங்களுக்கு கிடச்சிரும். நமக்கு தேவை பேன் கார்டு கிடையாது, பேன் நம்பர் மட்டும்தான். ஸோ இவ்வளோ தான் இன்றைக்கான அப்டேட். இதை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா லீடர்ஸும் உங்களுடைய குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். எல்லா அப்ளைன்ஸும் டவுன்லைன்ஸும் நீங்கள் இதை வந்து கரெக்டாக ப்ராப்பராக புரிஞ்சுட்டு கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க. உங்களுக்கான ஃப்யூச்சர் ரொம்பவே